Amazing. Dhoni 6 is a victory for us. பரவாயில்லைங்க, தோனி 6 அடிச்சார் பாத்தீங்களா? ஃபினிஷ் ஆஃப் வித் ஸ்டைல். அவ்வளவுதான். இல்ல ஆர்சிபி கிட்ட தோத்துட்டாங்க. ஆஃப்டர் 17 இயர்ஸ் ஹாப்பியா இருக்கட்டும். Love you RCB. No Bengaluru. Who are we? RCB. Jai RCB. 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 Dhoni 2-6. It was great seeing MS Dhoni play. Wish he had came to bat earlier, and very good efforts by RCB. They deserved it. And 17 years after, finally maybe they will be out there here. But it was very great. Even though we lost the match, yes, but that was a sad thing. But if we're looking on the bright side, we got to see Dhoni live, and moreover, he played really well. That was great. Favorite player. Of course, Dhoni. Tala. 26 அச்சாரா bro மேட்ச் தான் வால்சி வெளிய கூட்டி வந்தா bro ஏய் 5000 ரூபாடா. சென்னை ஜெயிக்கும், ஆர்சிபி ரிவெஞ்ச் எடுக்கும் என்னென்னமோலாம் சொன்னோம். ஆனா சம்மட்டி போலிங்கும் ஆர்சிபி சூப்பரா போட்டாங்க. நம்மளுங்க ஃபீல்டிங்ல பயங்கரமா சொதப்பிட்டானுங்க. வெரி டிசப்பாயிண்டட். என்ன பண்றது? 3 கேட்சா விட்டாங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன தலைய பார்த்தோம். அவர் என்ட்ரி மாசா இருந்துச்சு வழக்கம் போல. கடைசியா ஒரு 4-5 4 6 எல்லாம் அடிச்சாரு. கொஞ்சம் முன்னாடியே வந்து அடிச்சிருக்கலாம். தலைதான் என்றும் தலை தோனி. சிஎஸ்கே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா நம்ம போன மேட்சே 150 சேஸ் பண்றதுக்கே ரொம்ப போராடணும். இந்த மேட்ச் 200 அடிச்சாலும் 150 தான் நம்ம அடிக்கிறோம். அதனால நம்ம பேட்டிங் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணோம். இந்த பால் வந்து ஆர்சிபி டீம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது வச்சிருந்தாங்க. அப்புறம் தூக்கி போட்டாங்க, கேட்ச் பிடிச்சி எனக்கு வந்துருச்சு அந்த பால். The vibe was amazing as always, and every time RCB has been winning. If not in their home ground, here also it's a very lucky ground for them, and we're looking forward to their next matches. And इस साल कप नम्दे அண்ணா இத மேட்ச் விட்டுருங்க. சின்ன சாமியில பார்க்கலாம் இத எப்படி விளையாடுறாங்க. இந்த மேட்ச் நீங்க தோத்துறேன்னு ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான். 5 ஸ்டார் இருக்கு. அது பேன் இருக்கு, 2 பேன் இருக்கு. ஒரு ட்ராஃபி கூட இல்லையே. ஒரு ட்ராஃபி கூட ஆக்சுவலா ரன் ரேட் வந்து 10 ரன் இயர்ஸா விளையாடுறீங்க ஐபிஎல். பெங்களூர் டீம் ஆடுது. ஒரு வருஷம் கப்பு ஜெயிச்ச பேசிட்டு கப்பு ஜெயிக்காம பேசக்கூடாது. சில பேர் அப்படிதான் பேசுறாங்க. சில பேரு போன வருஷம் பெங்களூர்ல நம்ம ஆளுங்களை எப்படி ரேக வச்சாங்கன்னு தெரியும். நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா வேற மாதிரி அவங்க பண்ணக்கூடாது. நாங்க எப்பவுமே நண்பருங்களா இருப்போம், அவ்வளவுதான். அண்ணா தம்பியா பழகுறோம், அவ்வளவுதான். அது பெருசா பிரச்சனை பண்ணிடாதீங்க தயவு செய்து, சொல்றேன். ஆர்சிபினாவே வைப் தான் ப்ரோ. கப்பு முக்கியம் ப்ரோ. அப்பெல்லாம் பாக்காதீங்க ப்ரோ. நானே பாருங்க அழுதுட்டு. இவங்க அந்த வாய் பேசினாங்க சிஎஸ்கே டீம், அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆதர்ஸ் ப்ரோ வந்து தோனி முடிச்சு விட்டாருங்க மேட்ச். அவ்வளவுதான். இதுதான் சொல்லுவாங்க எப்பவுமே. தோனி கடைசி வரைக்கும் லாலிபாப். சிஎஸ்கேல வாய்ப்பே இல்ல. ஆர்சிபி கடைசியா 2 மேட்ச் வின் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் நல்லா போகும், எண்டிங் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தோத்ததுக்கு ஆர்சிபில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சிஎஸ்கே சைடு நிறைய லேக், அது உண்மை, நம்ம ஒத்துக்கணும். நிறைய 4 6 கேட்ச் எல்லாம் விட்டாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஸ்டில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மொத்தத்தையும் மாத்தணும் ப்ரோ. தோனி இல்ல, அதை தவிர உண்மையில சொல்றேன், இன்னும் அடிச்சாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆனா தேவையில்லாம தூக்கி கொடுக்குறாங்க. கேட்ச தூக்கி கொடுத்தாங்க, ருத்ராஜ் தூக்கி கொடுத்துட்டாரு. இவரும் தூக்கி எல்லா கேட்ச கையில கொடுத்துட்டு இந்தாங்க கப் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் சிஎஸ்கே தான் மாஸ். டெவான் கார்னர் இருந்தா போதும் ப்ரோ, எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. அவள்தான் ப்ரோ. இந்த சாம் கர்னத்தை டெவான் கார்னர் போடுங்க. டீம்மேட் ஆக்சுவலி நான் born and brought up பெங்களூர், அதனால பெங்களூருக்காக சப்போர்ட் பண்றேன். ஆனா நான் ஃபேன் வந்துட்டு தோனிக்கு தான். தோனியோட 2 6 எப்படி இருக்கு? அவரோட என்ட்ரி எல்லாமே ஒரு வைபா இருக்கு. மரண மாசா இருந்துச்சு. வைப் வேற லெவல்ல. என் காது கொயின்னு இருக்கு. எனக்கு ஆல்மோஸ்ட் அங்கேயே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நான் வரும்போது நம்பித்தான் வந்தேன், இந்த வாட்டி ஆர்சிபி பின் ஆயிடும்னு சொல்லிட்டு. அந்த ஹோப் இருந்துச்சு.
they won. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எந்த டீமும் வீக் இல்லைங்க, எல்லா டீமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுங்க. இட்ஸ் ஆல் தி எஃபெக்ட்ஸ் மேட்டர்ஸ். ஆக்சுவலி எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும்னு இருந்தேன். ஏன்னா அவங்க வந்துட்டு சிஎஸ்கே ஃபேனு, அவங்க கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. தோனிக்காக இந்த ஒரு லாஸ்ட் டைம்ன்றதுனால நாங்க வந்தோம். நான் அட்லீஸ்ட் ஒரு வாட்டினா பாத்துருந்தேன். ஏன்னா பெங்களூர்ல டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இங்க வந்து அட்லீஸ்ட் இங்க கிடைச்சா இங்க வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அங்க பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். அதான் நல்லா தானே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. 197 டார்கெட் வைக்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா சரி ஓகே விளையாடிலாம் நினைச்சோம். ஆனா ஸ்டார்டிங் பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோ தான். பரவாயில்ல, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கடைசி ஓவர்ல 2 6 ஒரு 4 அதெல்லாம் கண்குளிர பார்த்தோம். ஆர்சிபி ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இல்ல 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 ஹோம் கிரவுண்ட், எல்லாரும் நல்ல பிளேயர்ஸ், எல்லாரும் ஒரு டைம் ப்ரூவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவர் நல்லா போன மேட்ச்ல நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஏதோ துண்டு ஒரு தடவை தவறிடுச்சு, அவ்வளவுதான். விராட் வந்து நல்ல கம்பேக், செம ஜாலியா இருந்துச்சு பார்க்க. நம்ம கிரவுண்ட்ல நல்லா விளையாடினாங்க, பார்த்தோம், சந்தோஷமா இருந்துச்சு. சேம் டைம்ல தான் ப்ரோ சிஎஸ்கே கான்வே வரணும் ஓப்பனிங். கான்வே ருத்ராஜ் 2 பேர் ஓப்பனிங் வந்து வந்தா கரெக்டா இருக்கும். தாயலம் திரிபாதி இந்த டெஸ்ட் ரன்லாம் இந்த தாயலாம் செட் ஆகுது. தோனி வந்து ஃபில்மர் ஸ்டடி அடிக்கிறாரு, ஓகே, அது முன்னாடி இருந்து ஆட சொல்லுங்க. முன்னாடி இந்த எதுக்கு பின்னாடி இருந்து ஆடுறாரு, நல்லா தானே ஆடுறாரு. அதுல தான் மிஸ்டேக் ப்ரோ. இன்கேஸ் தோனி முன்னாடி இறங்கியிருந்தா கொஞ்சம் சான்ஸ் இருக்கு கண்டிப்பா சிஎஸ்கே. நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் இல்ல ஆர்சிபி ஃபேன் தான். நான் பார்க்க வந்து ஆர்சிபி, எங்க அண்ணனுக்காக தான் சிஎஸ்கே போட்டேன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தாரு ஆர்சிபி தான் ஜெயிக்கும், கப் அடிக்கும். ஈசால கப் எங்களது தான். நான் என்னடா ஜெயிச்சிங்க அது நான் அழுவணுமா? கலாய்க்கு போறீங்களா? கலாய்க்கு ஒண்ணுமே இல்ல. சிங்கம் நாங்க தான் கலாய்ப்போம் உங்களை. நீங்க அமைதியா சைலண்டா உசும்பாங்களா? இப்ப சப்பியும் தான் பாக்கணும். 18வது வருஷம் இந்த வருஷம் தோப்பீங்க. காலுக்கு தேய்ப்பாங்க, மூட்டு வலி. ஆர்சிபி 3ஆம் தேதி உங்களுக்கு ரிவிட் ஐடி புதுங்களா? சிஎஸ்கே தம்பி இப்ப கூட சொல்றேன், நீ உண்மையா ஆர்சிபி ஃபேன் இருந்தா ஆர்சிபி டிஷர்ட் போட்டுனுவா. சிஎஸ்கே போட்டுன்னு நீ சப்போர்ட் பண்ற அது பண்றான்னா சொல்லுவேன். யாருக்கு இருந்தாலும் புரியுதுங்களா? உன்னோட இது பண்ணு, இதுதான் போட்டு ஜெயிச்சதெல்லாம் இருக்காது. உங்க டீம் உன் மேல நம்பிக்கை தான். அது எப்பவுமே சிஎஸ்கே வந்து கலாய்ப்பாங்க, ஆனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து புரியுதுங்களா? ஜெயிக்கணும், நான் கப்பு அடிக்க கூடாது, நாங்க தான் கப்பு அடிக்கணும், புரியுங்களா? தோனி இருக்கும்போது கோலி அடிக்க முடியாது, ஓகேங்களா? இது மாதிரி சீன்லாம் நம்ம கிட்ட வாங்கினா ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி ஆர்சிபி தோனி 2-6. அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபிக்கு, வின் பண்ணாங்க, நல்லா ஆடினாங்க, ஒர்த்து தான். பட் சிஎஸ்கே டீம் டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு தீபக் கூடவும் ராகுல் திரிபாதியும் இல்லாம வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் சங்கர் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். பத்திரானா செம்ம எக்ஸ்பென்சிவ் இன்னைக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நேத்தன் அலி சார் கொண்டு வந்தா போன மேட்ச் அவரே நல்லா போட்டாரு. ஒரு இன்டென்ட்டே காமிக்க மாட்டாங்க ப்ரோ பேட்டிங்ல. பவுலிங்லாம் ஓரளவுக்கு பண்ணா கூட அடிக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டாதான் நல்லா இருக்கும், அடிக்கிற மாதிரி காமிக்க கூட மாட்டாங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான் இன்னைக்கு டீம் ஃபுல்லா. ப்ரோ மேட்ச் நல்லா போச்சு. தொண்டை ரொம்ப கட்டிச்சு ப்ரோ, ரொம்ப கத்தி நீங்க சின்ன சேப்பாக்கனால எங்க ஸ்டேடியம் வின் பண்றது கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் ஒடுக்கிட்டாங்க ப்ரோ. இது நான் பேசலாம் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா ஆர்சிபி அந்த டீம் ஒர்க் நல்லா இருக்கு. பவுலிங் லைன் நல்லா இருக்கு, பேட்டிங் லைன் நல்லா இருக்கு. இல்ல அவங்க ஜெயிச்சா பாத்தீங்களா? ஐயா உமன்ஸ்க்கு தான் கப், மென்ஸ்க்கு இல்ல. ஐயோ இப்போ தெரிய மாட்டாரு கொடுங்க. அப்படிதான் ப்ரோ இருந்தேன் நானு. பெப்சி கப் எடுத்து மேல வைக்கிறானுங்க, லாலிபாப் குடுக்குறான் இவன், அதெல்லாம் ரொம்ப சகிச்சுட்டு உட்காந்துது. மாறா ஜெயிச்சிருவாரா இவரு நல்லா இருந்துச்சு. நான் அப்ப சைலண்டா தான் இருந்தேன், ஏன் பேச முடியாது சொல்லுங்க. இவங்க ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க, நான் என்ன அவனுக்கு நல்லா போய் மொத்தமா செஞ்சு என்ன செய்வானுங்க. அதான் சைலண்டா இருந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல தான் பேச முடியாது பண்ணுச்சு ப்ரோ. வின்னிங் உமன் இருந்துச்சு. பட் இந்த ஓம் கிரவுண்ட்ல தலை வந்து இப்போதான் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் சிஎஸ்கே ப்ரோ, அவங்க வந்து ஃபீல் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் வந்து சிஎஸ்கே அடிச்சுல நான் விராட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீ விட்டு செலிப்ரேட் பண்றேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்றேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. செமையா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருந்துச்சு. இல்ல எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை. சென்னை தான். ஆர்சிபி சென்னையில நான் ஆர்சிபி ஃபேனா இருந்தா சிஎஸ்கே ஏத்தலாம் இல்லனா சிஎஸ்கே நான் ஆர்சிபி ஃபேன் தான். ரெண்டுமே பிடிக்கும், பட் ஆர்சிபி கொஞ்சம் பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். The team looks really good this time and we have very high hopes.
I'm not saying anything. We really wish they win this time, and hopefully they win. Obviously, Virat Kohli, from childhood, I've been following him, and he's always been my star. Like, I've always been a fan of him from that time. No problem. RCB in the need of trophy. They need, or else they can't survive. CSK has 5 more and no need. I just want to see Dhoni playing, and